ஹலோ வணக்கம் பீரா. வெல்கம் டு ஷோ. ஒரு டீமா பார்த்துட்டு இருக்கோம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்ச கையோட குஜராத் டைட்டன்ஸ் பக்கம் வந்துட்டோம். 25 பிளேயர் எடுத்துட்டாங்க. 7 ஓவர்சீஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஓவர்சீஸ் ஃபில் பண்ணல. ப்ரீ ஆக்ஷன் வந்து உங்க ஷெஃபன் ரூதர்ஃபோர்ட கொடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு. இப்போ வந்து நான் அப்படியே ஸ்குவாடை படிச்சிடுறேன். நீங்க சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் உங்களோட இதை அனாலிசிஸ் சொல்லுங்க. ஸ்குவாட் வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டாம் பேண்டன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், அப்புறம் வந்து ஜாஸ் பட்லர், அனுஜ் ராவத், குமார் குஷாகரா, ஜேசன் ஹோல்டர் உள்ள வந்திருக்காரு. ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், மானவ் சுதர், ராகுல் டெவட்டியா, நிஷாந்த் சிந்து, ஜெயந்த் யாதவ், அர்ஷத் கான், சாய் கிஷோர், கஹிசோ ரபாடா, லூக் வுட் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, குர்னூர் பிரார், இஷாந்த் சர்மா, அசோக் சர்மா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இதுல T20 இதுல அவர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பிருத்திவிராஜ் யாரா அவரே உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நல்ல டீம் தான் இதுவும். இப்ப ஷெஃபர்ட் ரதர்பர்ட் அவங்க கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனை படிக்கிறேன். அதை நீங்க மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அவங்களோட சான்சஸ் என்னன்றத சொல்றேன். சாய் சுதர்ஷன் இஸ் கோயிங் டு ஓபன் வித் சுப்மான் கில், ஃபாலோட் வித் ஜாஸ் பட்லர். அது ராக்கெட் சென்ஸ் யாருக்குமே கிடையாது. நம்பர் 4 ஐம் எக்ஸ்பெக்டிங் வாஷிங்டன் சுந்தர் டு கெட் இன். நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி தி எக்ஸ்ப்ளோசிவ் கிளென் பிலிப்ஸ். நம்பர் 6 either ஷாருக் கான் ஆர் குமார் குஷாக்ரா, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இது. நம்பர் 7 எக்ஸலன்ட் பினிஷர் ராகுல் தெவாட்டியா. நம்பர் 8 ரஷீத் கான். நம்பர் 9ல அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒண்ணு ககிசோ ரபாதாவை வச்சுப்பாங்க, இல்லைன்னா ஜேசன் ஹோல்டரை கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல் ஆயிடும் பேட்டிங் லைனப்ப. ஆர் ஜெனுவன் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் ஆஃப் லூக் வுட். 10 வந்து டிஎஸ்பி சாரு, 11 வந்து பிரசீத் கிருஷ்ணா. சோ இப்ப இவங்களுக்கு வந்து பிரசீத் கிருஷ்ணாக்கு பேக்கப் வந்து அசோக் சர்மா. இம்பாக்ட் சப்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இட் இஸ் கோயிங் டு பி சாய் கிஷோர், அவருக்கு பேக்கப் வந்து மானவ் சுத்தாரு. அனுஜ் ரவாத் அன்பார்ச்சுனேட்டா ஆட முடியாது, குர்னூர் பிரார் ஆட முடியாது, இஷாந்த் சர்மா ஆட முடியாது, ஜெயந்த் யாதவ் ஆட முடியாது, அர்ஷத் கான் இஸ் ஆல்சோ குட் ஆட முடியாது, நிஷாந்த் சிந்து ஆட முடியாது. டாம் பேண்டனை எங்க பிக் பண்ணணும்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், வெரி குட் பிளேயர், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. கிளென் பிலிப்ஸுக்கு பட்லர் பேக்கப் ஆகலாம். மேபி ஒருவேளை பட்லர் வந்து ஏதாவது சீரிஸ் பரம அவர் விக்கெட் கீப்பர். டாம் பேட்டன் கேன் ஆல்சோ கீப் விக்கெட்ஸ். இல்லைன்னா ரைட் நோ அட் தி பிகினிங் ஆஃப் த டோர்னமெண்ட் அது வந்து இட் இஸ் அ பேக்கப் ஃபார் கிளென் பிலிப்ஸ். ஆனா நம்பர் 5 பேட்ஸ்மேன் கிடையாது, அவர் பவர் பிளேல எக்ஸ்டண்டா ஆடுறாரு. இன்னொருத்தது யாரா பிருத்திவிராஜ். யாரா பிருத்திவிராஜ்னு என்ன நீங்க கேக்குறீங்க. யாரா பிருத்திவிராஜ்னா, அந்த பிருத்திவிராஜ் வந்து லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. ப்ரீவியஸா சன்ரைசர்ஸ் எல்லாம் இருந்திருக்காரு, நல்லா போடுவாரு. இன்ஜுரி ப்ராப்ளம் பிரச்சனை வந்து நான் வைசாக் நிறைய போடும்போது ஜெட்ஸ் எல்லாம் வந்து போலிங் போடுவாரு. ஒரு ஒரு தங்கமான பையன், ஹார்ட் ஒர்க்கிங். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, போன தடவை சொன்ன அதே பிரச்சனை தான். இவங்களுக்கு வந்து பிளேயிங் காம்பினேஷன்ஸை பெருசா இவங்க மாத்தவே முடியாது. கிளென் பிலிப்ஸ் ரன்னே அடிக்கலைன்னாலும் டாம் பேண்டன் அங்க உள்ள வர முடியாது உங்களுக்கு. இவங்களோட ஒரே இன்னொன்னு ரஷீத் கான் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா போடுறாரு ஒழிய பழைய ரஷீத் கானா வரல. அதுக்கப்புறம் சாய் கிஷோருக்கு அவங்க போலிங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு எங்கேயுமே போலிங் கொடுக்க மாட்டேன்றாங்க அன்பார்ச்சுனேட்லி. சோ ஒரே ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, பிரசித் கிருஷ்ணா ஜெனுவன் விக்கெட் டேக்கர் வில் கோ ஃபார் ரன்ஸ். முகமது சிராஜ் இஸ் ஆல்சோ a genuine wicket taker, might go for runs. ரஷீத் கான் இஸ் நாட் த சேம் ரஷீத் கான். வாஷிங்டன் சுந்தரோட கான்பிடன்ஸே அவரோட போலிங் கொடுக்காம அவருக்கு போயிடுச்சு. சிமிலர் கேசஸ் சாய் கிஷோர். ககிசோ ரபாதா ஐபிஎல்ல சரியா போலிங் போடல. ஜேசன் போல்டர் அவருக்கு பதிலா உள்ள வரலாம், எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரு as a bowler தெரியாது. இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி a cushion when he comes lower down the order, he can contribute to the bat. லிவ் குட் வந்து ஒரு ஜெனுவன் பவர் பிளே போலர். டெத்தில் அவ்வளவு பெருசா நான் சொல்ல மாட்டேன். இவங்களுக்கு வந்து தேவ் காட் த கெப்பாசிட்டி, நவ் தேவ் ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். ஆனா இவங்களோட போலிங் வந்து ஈவன் தோ இப்ப சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ககிசோரபாதா, ரஷித் கான் நீங்க பேரை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் குட். ஆனா வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா இவங்களுக்கு வந்துட்டு இந்த போலிங் பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால என்னமோ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, அன்பார்ச்சுனேட்லி திஸ் இயர் தி மைட் மிஸ் அவுட் ஃப்ரம் த பிளே ஆஃப்ஸ். ஃபைட்டிங் ஹார்ட் அண்ட் மிஸ்ஸிங் அவுட் ஆன் பிளே ஆஃப்ஸ்ன்றது என்னோட கருத்து. ஃபர்ஸ்ட் இந்த பிளேயிங் லெவலை நீங்க ஒத்துக்கிறீங்களா, வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இவங்க கண்டிப்பா இவங்களும் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பிளேயிங் லெவன் இதுதான் பீடா, மோஸ்ட்லி இதுதான்.
பட் ஹோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மேல ஆடுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி பிளேயிங் லெவன்ல வந்து டவுட்டே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருந்திருக்காங்க. ஆல்வேஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து பிளேயிங் லெவன்ல அந்த மாதிரி இருந்தது இல்ல. போன வாட்டி கிளென் பிலிப்ஸ் இன்ஜுரி அப்படிங்கறதுனால கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாங்க. பட் அதர்வைஸ் நீங்க சொன்ன பிளேயிங் லெவன் தான். இதுல வந்து தே லைக் டு ஹாவ் நிறைய இந்த லூக் வுட், பிருத்திவிராஜ் யாரெல்லாம் வந்து நேராஜியோடைய இதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லதான். நீங்க சொல்ற மாதிரி மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ரஷித் கான் வந்து பிரைம் ரஷித் கான் கிடையாது இப்போ. ரபாடா இஸ் ஆல்சோ நாட் பிரைம் ரபாடா. அப்படிங்கிறப்போ உங்களோட ரெண்டு பெஸ்ட் பவுலர்ஸ் வந்து தேர் பாஸ்ட் யுவர் பிரைம், தேர் நாட் இன் யுவர் பெஸ்ட் ஆஃப் தேர் இது. அப்படிங்கிறப்போ அதுதான் அங்க பெரிய கேப். சிராஜும் பிரசிதும் போன வாட்டி தேர் அமங் விக்கெட்ஸ், ரெண்டு பேருமே வந்து பர்பிள் கேப் கண்டென்ஷன்ல இருந்தாங்க. பட் ரன் போகுது அப்படிங்கிறப்போ அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு. டாப் த்ரீ வச்சு மேனேஜ் பண்ணாங்க, அதான் நம்ம சொன்னோம். பட் அந்த சப்போர்ட் வந்து பவுலர்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த சப்போர்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா தே லவ் டு ரஷீத் கான் உள்ள வரணும். ட்ரம் கார்டு அவர் எக்ஸ்ட்ரானரியா அவர் பவுலிங்கால மேட்ச் வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னா தே ஹாவ் அ சான்ஸ். சாய் கிஷோர் டிட் டூ பேட் ஃபார் தெம் லாஸ்ட் டைம். நல்லா அவர் தான் வந்து லீட் பண்ணார் பவுலிங் அட்டாக்கர், ஸ்ட்ரைக் பவுலரா அவர் பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த வாட்டி அவர் அதை ரெப்ளிகேட் பண்ணும். இந்த ரெண்டு பேர் வந்து தே கம் அப் டு த பார்ட்டி தே மே ஹாவ் அ சான்ஸ். நீங்க சொல்ற மாதிரி ஹோல்டரா ரபாடான்னு ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுவும் அவங்க என்ன கால் எடுப்பாங்கன்னு தெரியாது. அந்த ஒரு ப்ரெஷரும் வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி இது பண்ண போகுதுன்னு தெரியாது. சுந்தர் வந்து நம்பர் 4ன்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் அவரும் வந்து ஒரு ஐபிஎல் சீசனுமே இது வரைக்கும் கன்சிஸ்டன்டா நம்ம சொல்றோம் இல்லையா, நான் சொன்னேன் சிம்ரன் சிங் ஒரு வாட்டியும் சொல்றோம் 400 ரன் அடிக்கிறாரு அப்படின்னு. சுந்தர் வந்து ஐபிஎல் ரெக்கார்டு கொஞ்சம் எடுத்து பார்த்தா தெரியும். அவர் எத்தனை மேட்ச் 14 மேட்சும் அவர் ஆடி இருக்காரு. ஆடி இருந்தாருன்னா அவர் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இஸ் டேலண்டட், நோ டவுட். இந்தியா கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. பட் அவருக்கு வந்து இங்கேயும் சான்ஸ் கிடைக்காம அங்கேயும் சான்ஸ் கிடைக்காம இப்படியே தான் த்ரூ அவுட் அவரோட கரியரே இருந்திருக்கு அன்பார்ச்சுனேட்லி. ஐ ஹோப் ஐம் ப்ரூவ் ராங் இயர். இந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு கன்சிஸ்டன்டா நம்பர் 4ல ரன் அவர் லாங் ரன் கன்சிஸ்டன்ட் ரன் நம்பர் 4ல கொடுத்து அவரும் வந்து ஒரு 400 ரன் அடிச்சு ஒரு 10-12 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா அந்த அபிலிட்டி இருக்கு அவருக்கு. யாஸ் அபிலிட்டி டு பி தட் கைண்ட் ஆஃப் அன் MVP. ஒரு 10-12 விக்கெட் எடுத்து ஒரு 400 ரன் அடிக்கிறதுல. பட் அவர் அதை பண்ணணுமே. அதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. எங்கேயுமே அவர் வந்து ஒரு லெவலுக்கு மேல அந்த ஆர்சிபி ஆடிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் எங்க போனாலும் அவரை வச்சு பந்தாடி இருக்காங்க. டீம்ல இருந்து டிராப் பண்றது, அப்படி டிராப் பண்ணாலும் பேட்டிங் பின்னாடி கொடுக்கறது, அதுக்கப்புறம் போலிங் ஒரே ஒரு ஓவர் கொடுக்கறது, இந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லணும். ஆன் ஆவரேஜ் இந்த போலிங் அட்டாக்ல 10 மேட்ச்ல 7 மேட்ச் 7.25 எக்கானமி கொடுக்கற ஒரு போலர் உங்களால சொல்ல முடியுமா? எல்லாம் போயிரும். அவங்களும் 200 அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா 200 கொடுப்பாங்களே. அதுதான் ப்ராப்ளம். எல்லா நாளும் உங்களோட பேட்டிங் கிளிக் ஆகாது. போன தடவை நம்ம அந்த கரெக்டா வந்து கடைசி 2 மேட்ச் 12 மேட்ச் முடிச்ச உடனே வீல்ஸ் கழண்டு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது கழண்டு வந்தது பாருங்க. அதனால உங்களுக்கு இந்த டாப் 3 இந்த நீங்க சொல்ற மாதிரி சுந்தர் நம்பர் 4 கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆர் தே கோயிங் டு டூ இட் பெர்மனன்ட்லி தெரியாது. நம்பர் 5ல கிளென் பிலிப்ஸ் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ், தெர் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். டெலிவர் பண்ணுவாரா தெரியாது. ஷாருக் கான் வந்து ரொம்ப ஐயா நான் ரேட் பண்ணுவேன். அவரு நான் எப்ப ஐயா வெளியே ரேட் உட்கார பண்ணா வச்சிருக்காங்களே தமிழ்நாடு டீம்ல. ஊருக்கு அமிச்சிட்டாங்க. உட்காரலாம் இருக்கல, ஊருக்கு அமிச்சிட்டாங்க. அவருக்கு பேக்கப் குஷாகரா அவர் அந்த இதை ஃபில்அப் பண்ணுவாரா தெரியாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைனப் பேப்பர்ல நல்லா இருக்கு. அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் பேசிஸ். இன்னொன்னு சொல்றேன், ஒரு 195 அடிக்கிறாங்க கான்பிடண்டா. இந்த போலிங் அட்டாக் இப்ப ஒரு ஆள் 7.25 எக்கானமில போக முடியுமான்னு கேட்டதுக்கு நீங்க அப்படியே மண்டையை ஆட்டுறீங்க. 195 ரன் இவங்க அடிச்சாங்க, இவங்களால கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியும்னு உங்களால ஒரு கேரண்டி கொடுக்க முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இதுல நான் பார்த்த இந்த பவுலிங்ல டிஃபென்சிவா ஓரளவுக்கு நீங்க சொல்ற எக்கானமி 7.5 8ல ஓட்டுறதுதான் அது சுந்தர் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நானு. ஆனா சுந்தருக்கு வந்து இவங்க வந்து ரைட் ஹேண்டர் வந்தா பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அதையும் இவங்க பண்ண மாட்டாங்கன்றப்ப ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஒரே இதுலதான் நான் சொல்றேன், இவங்க டீம் எல்லாம் பேடா இல்ல. இப்ப ஒரு சிலர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, எப்படி நீங்க வந்துட்டு இந்த டீம் குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப நான் ஈஸி ரூட் எடுத்துருவேன். 10 டீமுமே குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஈஸி ரூட் எடுத்துருவேன். அது வியூவர்ஸ் ஏமாத்துற மாதிரி இருக்கும். 4 டீம் தான் 10 டீம்ல குவாலிஃபை ஆகும். 6 டீம் அன்பார்ச்சுனேட்டா மிஸ் அவுட் ஆகித்தான் ஆகணும். வேற வழி கிடையாது.
ஸோ அது பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன்ல இதே பொறுத்து நம்ம மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். வி மைட் கோ அப் சைட் டவுன் ராங். அது எந்த ஈகோவும் இல்லை அதுல சொல்றதுக்கு. ஸோ இதை பார்க்கும்போது திருப்பி இந்த டாப் 3 அனிமோனி உங்களுக்கு நடக்குமா அப்படின்றது ஐ எம் நாட் ரியலி கான்பிடன்ட் அபவுட். ஒரு லெவலுக்கு மேல சாய் சுதர்ஷன் பாத்தீங்களா, இந்த எஸ்மேட்ல ஒரு 100 அடிச்சாரு. ஆனா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அவருக்கு இல்ல. தட் இஸ் ஆனஸ்டி. சுப்மான் கில் எப்படி வருவாரு, எந்த மென்டாலிட்டியில வருவாருன்னு தெரியாது. T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டு வருவாரு. அவரோட ஃபார்ம் ஒயிட் பால் அவர் வந்துட்டு ரிவைவ் பண்ணிட்டு வருவாரா தெரியாது. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்டாவும் கான்பிடண்டாவும் ஆடிட்டு இருக்காரு போது ஆல் ஆஃப் சடன் திஸ் பேட்டிங் லைனப் கேன் ஃபெல் அபார்ட். இவங்களோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். இந்த பேட்டிங் லைனப்பும் விழுந்தது அப்படின்னா பவுலர்ஸ் இவங்களால காப்பாற்றவே முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் ரஷீத் கான் இஸ் கமிங் பேக் டு இஸ் நார்மல் செல்ஃப். 2 வருஷம் முன்னாடி இந்த பன்னீர்செல்வம் திரும்பி வரணும், ககிஸ்வரபாதா அந்த மாதிரி திரும்பி வரணும். அப்படி வந்தா உங்களுக்கு சான்ஸ் இருக்கே ஒழிய they got wicket taking bowlers but they don't have a bowler at the end of the season who will be in the least economy, that is 7.72 7.64 at the end of the tournament வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றதுனால அன்பார்ச்சுனேட்டா இவங்க மிஸ் அவுட் ஆவாங்கன்றத என்னோட வெர்டிக்ட். நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன், மிஸ் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். பட் தென் இந்த பவுலிங்கை வந்து அவங்க திருப்பி இந்த பிரசீத் சிராஜ் எல்லாம் சரியா போல இல்ல வேற யாராவது ஃபில் பண்ணோம் அப்படின்னா அவங்க டைட்டில் வின்னிங் இயர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த யாஷ் தயால் மாதிரி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. மோஹித் சர்மா நல்லா போட்டாரு. இவங்கெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா இருந்தார் அப்கோர்ஸ் அப்போ. பட் இந்த மாதிரி தர்ஷன் நல்கண்டே கூட அவங்க பிளே ஆஃப்ஸ்ல ஆடினாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி லெசர் நோன் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஸ்டெப்ட் அப். அப்போ இந்த அசோக் சர்மா மாதிரியோ இல்ல பிருத்திவிராஜ் சொன்னீங்க இவங்க எல்லாமே நல்ல ஒரு சான்ஸ் எங்க கிடைச்சிச்சோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். ரஷீத் கானும் சரி ரபாடாவும் சரி பெரிய டிசப்பாயின்மெண்ட். அதை வந்து இந்த வாட்டி டர்ன் அரவுண்ட் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் இந்த சான்ஸை வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. பேக்கப் இஷாந்த் சர்மா, எக்ஸ்பீரியன்ஸ் இஷாந்த் சர்மா இருப்பாரு. நல்லா போட்டு 4 ஓவர்ல 40 கொடுப்பாரு. ஹர்ஷத் கான் வெரி ஸ்கில்டு, பேட்டிங் ஆடுவாரு, 4 ஓவர்ல 40 கொடுப்பாரு. குர்னூர் பிரார் இருக்காரு, அவர் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்ல போலர், அவரும் 4 ஓவர் 40 போவாரு. அசோக் சர்மாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங் போலர், பிக்கப் விடுவார் சுப்பு சுப்புன்னு. இப்ப இவங்க பேக்கப் போலர்ஸ் எல்லாருமே யாரா பிருத்திவிராஜ் எல்லாருமே நல்ல போலர்ஸ். ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கடூஸ் போலர்ஸ் கிடையாது. இப்போ வந்து அன்சுல் கம்போஜ் பாத்தீங்கன்னா போன வருஷம் சிஎஸ்கேக்கு அவர் அடி வாங்கியிருக்கலாம், பட் இட்ஸ் வெரி குட் டிஃபென்சிவ் போலர். இப்ப இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா போட்டு 4 ஓவர்ல 40 ரன் கொடுக்குற ஆளுங்க இவங்களுக்கு. அன்பார்ச்சுனேட்டா அங்கதான் இவங்க மாட்டிட்டு இருக்காங்களே ஒழிய தே ஆர் அ டீம் விச் இஸ் கோயிங் டு பி 190 போலிங் யூனிட் கன்சீடிங் டீம். ஸோ பேட்டிங் வந்து எப்பவுமே அவங்கள காப்பாற்றணும். அவங்களுக்கு போன வருஷம் எப்படி நல்லா போச்சுன்னா ஃபர்ஸ்ட் 6-7 மேட்ச் பொழந்துட்டாங்க இந்த டாப் 3. இந்த வருஷம் அந்த மாதிரி இந்த 3 பேர்ல 2 பேர் ஃபார்ம் காட்டல, செமாடி வாங்கிடுவாங்க. அந்த ஒரே ஒரு திங்கிங் ப்ராசஸ்ல தாட் ப்ராசஸ்ல தான் வந்து நான் இவங்க மிஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்றேன். பட் ஐ வாண்ட் தெம் டு டூ வெல். இன்னொரு கன்சர்ன் நான் பிளாக் பண்றீங்க, ராகுல் தெவாட்டியா அவரோட ஸ்பாட் வந்து ரொம்ப குரூஷியல். உங்களுக்கு 7வது வராரு. கடைசியில வந்து அவரு நம்ம என்னென்ன பண்ணாருன்னா பார்த்திருக்கோம். டேவட்டியா டேவட்டியா அப்படிங்கிறது ஒரு வேர்டு ஆகுற அளவுக்கு வந்து அவரு பண்ணிருக்காரு. ஐஸ் மேன் சொல்றாங்க. அவரோட ரோல் ஒரு இப்ப 4 பால்ல ஒரு 2 6 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோலுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு, ஒரு சிலர் தான் இருக்காங்க கரெக்டா அந்த ரோலை வந்து போனோடனே 6 அடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. லெஃப்ட் ஹேண்டர் வேற, அதுக்குன்னே அவர் வச்சிருக்காங்க ராகுல் டேவாட்டியாவை. பட் அன்பார்ச்சுனேட்லி போன ஐபிஎல்க்கு அப்புறம் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹஸ் பிளேட் எனி கிரிக்கெட் அட் ஆல், கம்மிங் ஆஃப் அன் இன்ஜுரி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட் வந்து இட் இஸ் வைட்டல். அது சப்போஸ் போயிருச்சு அப்படின்னா க்ளோசிங் அவுட் கேம்ஸ் வைட்டல் பார்ட் ஆஃப் T20 அந்த அவங்களுடைய அந்த டாலிஸ்மானிக் ராகுல் டெவாட்டியா இல்ல அப்படின்னா அங்கேயும் they will have a gap to fill. பர்ஃபெக்டா சொன்னீங்க. ஏன்னா ராகுல் தெவாட்டியாக்கு அப்புறம் ரஷீத் கான் வராரு. ரஷீத் கான் கேன் ஆல்சோ பேட். ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா ரஷீத் கானும் பெருசா வந்து அங்கங்க ஒரு 7-8 ரன் அடிக்கிறாங்க ஒழிய அந்த மேட்ச் வின்னிங் நாக்ஸ் நிறைய ரஷீத் கான் ஆடல. அப்புறம் ரபாதா, டிஎஸ்பி சாரு, பிரசீத் கிருஷ்ணா உங்களுக்கு. ஸோ யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்படிங்கும் போது ரொம்ப பியூட்டிஃபுல் ரெட் பிளாக் ஒன்றை எழுப்பியிருக்கீங்க நீங்க. அதைத்தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. இவங்களோட போலிங் யூனிட் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவங்க பேட்டிங் யூனிட் they have to continue what they did from the 7th match from last year's IPL. நடக்காதுன்னு நான் சொல்ல, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி.
அதனால நான் மிஸ் ஆயிடுவாங்க வெற்றிட்டு கொடுத்துட்டேன். நீங்க சொல்லுங்க, அவர் மிஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிடாக் இந்த தடவை குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல மிஸ் ஆயிருவாங்க. நான் 3 சொல்றேன். இப்போதைக்கு நான் பண்ணதுல ஆர்சிபி ஷுவரா குவாலிஃபை ஆவாங்க, மும்பை ஆயிருவாங்க, சிஎஸ்கே ஆயிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. 3 டீம் தான் நான் சொல்றேன் குவாலிஃபை ஆவாங்கன்னு இப்போ வரைக்கும் சொன்னதுல. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சார் சோ இதெல்லாம் தான் ரெட் பிளாக். பிபிகேஎஸ் சொல்லிருக்கீங்க. பிபிகேஎஸ் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். கடைசியா நான் சொல்றேன் ஸ்லாஷ் போட்டு வச்சுக்கலாம் பிபிகேஎஸ்க்கு. சரி சரி நான் இப்போதைக்கு ஸ்லாஷ் போட்டு வச்சுக்கலாம். இப்ப வந்து இதுதான் இவங்களுக்கு வந்து 2 ரெட் பிளாக். நீங்க சொன்ன மாதிரி பவுலிங் வந்து டு ஹேவ் டு ஸ்டெப் அப். இன்னொன்னு வந்து அந்த டேவட்டியா ஸ்பாட்ல ஒரு இது இருக்கு. இந்த கேப் எல்லாம் அவங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க, ஆன் ஃபீல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, இதெல்லாம் தான் வந்து டிட்டர்மின் தேர் ஃபியூச்சர். அன்பார்ச்சுனேட்லி வந்து ஆஸ் ஆன் டேட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ கோ வித் யூ ஆன் திஸ். பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிடுங்க. அதான் சார் நம்மளோட அனாலிசிஸ் சொல்றோம். பட் ஐ வாண்ட் தெம் டு குவாலிஃபை. எந்த டீமே குவாலிஃபை ஆகக்கூடாதுன்றது இதுவே கிடையாது. போன வருஷம் நானும் வந்து குவாலிஃபை ஆவாங்க ஜிடின்னு சொன்னேன். சாரும் அடிச்சு சொன்னார் குவாலிஃபை ஆகும், ஆனாங்க. There are somehow we are just raising a red flags for them. Let us see how they are going to just block those red flags in. This is what we got for Gujarat Titans. We wish them all the very best. உங்களோட அடுத்த டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் போன தடவை வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு அன்பார்ச்சுனேட்டா வர முடியாம போனாங்க. இந்த தடவை ஒரு நல்ல அடிஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்கன்னு பார்ப்போம் வித் your very own octopus. Until then, thanks a lot and bye bye.